இந்த வர வணக்கம், என் பெயர் சதீஷ்குமார். நாத்தூர் சட்டமன்ற தனி தொகுதிக்கு இந்த 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செஞ்சுருக்கேன். கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் இரண்டாவது முறையாக கழகத் தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இன்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒரு தன்னலமற்ற ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தலைமையிலான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகளவில் வாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறியதன் பேரில் ஒரு இளைஞர் என்கின்ற அடிப்படையிலே ஆத்தூர் தனி தொகுதிக்கு என்னுடைய விருப்ப மனுவை நான் தாக்கல் செய்திருக்கிறேன். எனக்கு தலைமை பொறுத்தவரையிலும் வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் இளைஞர்களுக்கான ஒரு முக்கியத்துவமாக, அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே தொடர்ந்து 2-3 முறையாக அங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரே ஆத்தூர் தொகுதியை பொறுத்தவரையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆத்தூர் மக்களுக்கு எவ்வித ஒரு நல்ல திட்டங்களும் அரசிடமிருந்து வரக்கூடிய திட்டங்கள் எதுவும் பெறாமல் இன்று ஆத்தூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஆத்தூர் மக்களினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார். இருப்பினும் அதிமுக எம்எல்ஏ அந்த தொகுதியில் இருப்பதால் அந்த மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் போய் சேரவில்லை. அதனால் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆத்தூர் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆத்தூர் தனி தொகுதிக்கு நான் போட்டியிட்டிருக்கேன். அதனால் தலைவர் வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த தொகுதியில் நிற்கும் பட்சத்தில் இளைஞர்களுடைய எதிர்காலமாகவும் இளைஞர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள், அங்கு இருக்கக்கூடிய சாலை வசதிகள் எல்லாம் மிகவும் பின்தங்கிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு என்ன தேவையோ அத்தனை திட்டங்களையும் எங்களுடைய தாயுமான தலைவர் தளபதியினுடைய நல்லாட்சியிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைத்து வெற்றி பெறும் பட்சத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் SR சிவலிங்கமுடைய தலைமையிலே அங்கே நல்ல திட்டங்களை செய்வேன் என்பதை இதன் வாயிலாக தெரிவிக்கிறேன். ஆத்தூர் தொகுதியுடைய முக்கிய பிரச்சனைகள்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அடிப்படை பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அங்கே சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க, சாலை வசதிகள் இல்லாமல் மிகவும் பின்தங்கிய மக்கள் அங்கே வசிக்கிறதுனால அங்கே அடிப்படை வசதிகள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் மூலமாக போய் சேர்றதில்லை. ஏன்னா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய தலைமையிலான ஆட்சி இருக்கும் கூட பட்சத்தில் ஆத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 2 முறையாக அதிமுக வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியதன் காரணமாக அங்கு மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு எவ்வித திட்டங்களுமே இல்லை. அதனால் இந்த தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆத்தூர் தொகுதியிலே வெற்றி வாகை சூடும் பட்சத்தில் அங்கு தேவையான அத்தனை திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற உன்னத திட்டத்தை அங்கு நிறைவேற்றி காட்டுவோம். இந்த தேர்தலுடைய பொதுமக்கள் மத்தியில் எப்படி இருக்குது? அதாவது நம்ம நிச்சயமாக தலைவர் சொன்னதை போல 200 தொகுதிகளை வெல்வோம், அதுதான் ஒரு லட்சியமாக இருக்குது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுங்கிற குறிக்கோளோடு போயிட்டுருக்கோம். எத்தனை புதுமுகங்கள், எத்தனை சங்கிகளும் தற்குறிகளும் எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளப்போவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தலைமையிலான இந்த 2026 தேர்தல் தான் என்பதை அவர்களுக்கு சமுட்டி அடியாக இந்த தேர்தல் அமையும். பல்வேறு ரூபத்தில் சங்கிகளுடைய கூட்டம் பல வேடங்களில் வந்தாலும் அத்தனையையும் தகுடுபடியாக்கி 2026 தேர்தலிலே மீண்டும் கழகத் தலைவர் 2வது முறையாக ஆட்சி அமைப்பார். கழகத்தினுடைய ஆட்சி 7வது முறையாக தொடரும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. என் நேம் சதீஷ்குமார். ஆத்தூர் சட்டமன்ற தனி தொகுதிக்கு போட்டியிடுறதுக்காக விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். கட்சியில் என்ன பொறுப்பாக இருக்கீங்க? நான் கழக பேச்சாளராக இருக்கேன்.